ஏய் give me the தட்டு என்னடா இது அது அது அந்த அம்மா கூப்பிடுறாங்க என்னடா இது பிரியாணி ஆண்டா இன்னைக்குதான் அந்த தட்டுக்கு மூஞ்சிய பொறுத்து அவ்வளோ அழகா இருக்கு. ஆடு ஏமா ஆளு எங்க நான் இங்க கத்தின்னு உக்காந்துருக்கிறேன் சேர் இந்த பக்கம் போட்டு சூத்தா அந்த பக்கம் காமிச்சு நான் உட்காந்துருக்கிறேன் அவதாரம் ஏய் எடு அந்த தட்டு பாவி இந்த பாவி நான் என்ன தவறு செய்தேன் என்று இந்த பாவி கரத்திலே திருவட்டை கொடுக்கின்ற அடி பாவி எதற்காக என்று கேட்கின்றாயா எதற்காகடி பெண்களாக பிறந்தவர்கள் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுத்து விடுவார்கள் எப்போதே சொல்லியிருக்கின்றேன் அதே போன்றுதான் தொட்டு தாலி கட்டிய கணவனுக்கு எக்காரணத்தை கொண்டும் துரோகம் என்று ஒன்றை இழக்கவே கூடாது இந்த பாவி என்ன துரோகம் இழுத்தேனடி பாவி இந்த பாவி எந்த துரோகமும் செய்யவில்லை அடி நீ ஒழுங்கா வீட்டு சோறு போட்டனா அந்த ஆளு என் ஹோட்டல தேடின்னு போறான் அடி பாவி ஹோட்டல் சோறு கூட கையில காசு இருக்க வரைக்கும் தான் அடி கையில காசு இல்லைன்னா வீட்டு சாப்பாடை தாண்டி தேடி வருவாங்க அது போல தாண்டி உன்னை போல தாசிகளோட மோகமோ நாங்க விட மாட்டோமே வீட்டுக்கு கூட கடைசி வரையும் அவன் இப்படி போற வரையும் இங்கதான் இருக்கும் குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி அடியே தாத்தா அது வரையும் இங்க தான் செட்டில் பண்ணி பினிஷ் பண்ணுவாங்க இந்த நாட்டிலே எந்த ஒரு பெண்ணாக பிறந்தவளாக இருந்தாலும் சரி தொட்டுதாலி கட்டிய கணவனுக்கு மட்டும் துரோகமே ஒன்று இழைக்கவே கூடாது அயல்நாட்டில் எப்படி இருக்கிறாங்களோ இந்தியாவில் அப்படித்தான் போனா இப்ப கூட சொல்றேன் நான் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி நான் வச்சுக்கிறேன் நீ வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி கடிப்பாவி அப்படியெல்லாம் சொல்லாத டிப்பாவி என்ன போல பத்திரிகளுக்கெல்லாம் உன்னை போல தாசிகளை தரடி அவ பெயரு ஐயோ ராஜா ஆளு மூஞ்சிங்களையும் உங்களை எத்தனை போய் சேர்க்கணும் ஹாஸ்பிட்டல்ல பத்தினி 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 கடவுளை படிப்பது என்னுடைய வேலை இல்லை அதை உட்காந்துக்கிறாங்க பேர் 2 பேர் அவங்களே 2 இருக்கிறாங்க நம்ம இருந்துக்கலாம் வாயா அப்படியா அடிப்பாவி அவர்கள் இறைவன் அடி கடவுளுக்கு உன்னை போல நாய்களுக்கு வித்தியாசம் இல்லையாடி அவள் தூக்கி ஏறிக்கார போட்டு என்ன வச்சு சுத்தி வர சொல்லு அடிப்பாவி ஏய் டெட் பாடி ஏத்தின்னு போறாங்க எதையா தக்காத்திரி இவனை பெத்தது குறுக்க எருமாடி பேசுங்கிறான் டெட் பாடி ஏத்தின்னு போமா டெட் பாடி வண்டியில என்ன ஏத்தின்னு போமா ஏய் எல்லாம் நீ சொல்லி தரதா அவனுக்கு நான் எதுவும் சொல்லி தரலப்பா என்னது ஓட்ட வேண்டாம்மா வேண்டாம்மா ஏட்ரி ஏட்ரினா என்ன என்ன பொறுமையா பேசுமா அம்மா உன்னை இதுக்கு அப்புறம் இந்த ஊர்லயே நான் பார்க்க கூடாது மூஞ்சியும் ஆலயம் ஏதாவது பழந்த கந்துல பார்த்து உயிர் சாவு உன்னை இதுக்கப்புறம் இதே இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லு ஒரு பாட்டில் விஷம் கிடைக்கல உனக்கு சாவறது ஒரு மய கயிறு கிடைக்கிறது உனக்கு நல்ல முறையில நம்ம ஆம்பளை எடுக்க புள்ள பெத்து போறேன்னா நானே பிக் பார்த்துருப்பேன் அம்மா தாயே என்னை பெற்றவளே அம்மா முன்னாலே ஆகாச சும்மா
தொப்புள் கொடி அறுத்தெடுத்து அம்மா கண்ணுறக்கும் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா தாய் அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்தே அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா விரலை புடிச்சி நான் சொல்லி கொடுத்து அன்றாட கூழ குடிச்சி நெல்லு சொறு பொங்கி கொடுத்து ஆள் காட்டி விரலை புடிச்சி நான் சொல்லி கொடுத்து அன்றாட கூழ குடிச்சி நெல்லு சொறு பொங்கி கொடுத்து களவட்டி நடவு நட்டு காச்சத்தை தைச்சு கொடுத்து சேர்வாறு சேர்த்தி வச்சு சேலை ஒண்ணு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேர காணல அங்கமே பதறி நிற்பேன் அம்மா கொஞ்ச நேர காணல அங்கமே பதறி நிற்பேன் காய்ச்சல் வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வந்தேன் என் புள்ள கலக்கிறேன்னு சொல்லி வச்சேன் தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சேன் ஒன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசு சும்மா ஒன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசு சும்மா 10 மாசம் இந்த சுமந்து பெத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா குடிகார பிணக்கி ஆடி மாட வாக்குப்பட்டு கோவிரமண உசுறு கொடுமைகளை தாங்கிக்கிட்டு குடியார பிணக்கி ஆடி மடவாக்கிப்பட்டு கோவிரமண உசுறு கொடுமைகளை தாங்கிக்கிட்டு அம்மா பாடு விட்டு என்ன வளர்த்து அம்மா உனக்கு பாடு விட்டு வந்திருக்கேன் பாதி மக சும்மா பாடு விட்டு என்ன வளர்த்து அம்மா உனக்கு பாடு விட்டு வந்திருக்கேன் பாதி மக சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆரிராரிராரோ ஆராரிரார போய் சாவுடினா பொட்டு சொல்ல பொட்டு
அம்மா கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ. நான் ஜென்மத்தை செஞ்சு வாய்ச்சுக்கிறேன். போய் சாவடி, நான் எடுத்து போய் அம்மா பேக்ல கொட்டுறேன். சாவடி, நான் சாவ மாட்டேன். இங்கே நின்னுங்கிறிய என்ன இது? கச்சலை குறை கேட்குது. எங்க சென்றால் தெரியவில்லை. கச்சலை, கச்சலை, என்னாச்சு உனக்கு? என்னடி ஆச்சு உனக்கு? என்னங்க என்ன? அந்த பாவி என்னை எட்டு ஒரு உதவ வச்சானக்கே வந்து என்ன? உன்னை விடுத்து விட்டாளா? ஆமா, படுபாவி அப்படியே செய்து விட்டாள். அது மட்டும் இல்லை. என்ன? அவ என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார பரவாயில்ல. ஐயோ அம்மா அப்பா. கச்சலை என்ன சொன்ன? என்ன சொன்னான்? அவ கையில இருக்கக்கூடிய சாட்டை கொண்டு என்ன அடி அடி நச்சுட்டாங்க. என்னங்க அடி பாவி, அடித்து விட்டாயா? நான் எதுவும் செய்யலங்க. அடி பாவி, நீ வெந்தும் பேசாதே. கச்சலை பார்த்து வாமா, இருக்கிறது 2 எலும்பு வஞ்சி போகுது. அது கூட கச்சலை, அவ என்ன ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பாவி நான் ஏற்றுக்கொள்வேன். என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? என்ன பார்த்து தேவடியான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்படியே சொல்லிவிட்டான். படுபாவி, அவ எப்ப அந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்பயே கடைக்கு போய் 1/4 கிலோ வெள்ளம் வாங்கி துண்டு செத்து போலான்னு போனேன். சரி, அது துண்டு தான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து போய் வாய் மரத்தை தூக்க மாட்டேங்கலான்னு போனேன். சரி, இப்படியே சாக மாட்டேமே பாவின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் கூட தண்ணி ஊற்றி செத்து போலாம். ஐயோ வேணாம், அது ஆயம் அதிகமா இருக்கும். ஊருக்கு முன்ன வாங்கி வேஸ்ட்டுக்கிறேன் அவரு. பாய்ங்க இந்த ஊரு கூத்தாடுறது கத்துக்கிட்டு டெமரா கூத்து சாவாடி என்னங்க? இவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவாகப்பட்டது உங்களுக்கு தான் பிறக்க போகின்றது என்றால் இந்த பாவி நான் சித்தின்ற முறையில் தூக்கி வளர்த்தேன். அப்படியா? இது சித்தப்பா, இது பெரியப்பா, இது மாமா, இது மாமி என்ற முறையில் சொல்லி வளர்த்தேன். இந்த பாவி யாருக்கு தூக்கி போறாளோ அவ வேணுமா இல்ல நான் வேணுமா முடிவு பண்ணி. கச்சலை, அப்படி சொல்லாதே கச்சலை. எப்பொழுது பார்த்தாலும் நீதான் எனக்கு தெய்வம், நீதான் எனக்கு வேண்டும் கற்றுக்காய். எங்க வீட்டுக்காரனா எங்க வீட்டுக்காரனா அப்படியா? என்னங்க? என்ன ஆகட்டும், நான் பார்த்துக்கொள்கிறேன். ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த அம்மாவுக்கு மட்டும் வயிறு வீங்கி போய்க்கிறாச்சு, அவருக்கு வீங்கி போய்க்கிறாரு. அது செல்லமா வந்திருக்கு. அப்படி சொல்லு. அங்கிள் தப்ப இடிக்குது. கனகவல்லி, என்னங்க? அடி ஆணவக்காரி, அகம்பாவம் கொண்டவளே, ஒரு ஆடவனுக்கு துரோகம் செய்து விட்டாய் நீ. என்னை வாடா என்று சொல், நான் பொறுத்துக் கொண்டேன். ஏன் போட என்று சொன்னாய், அதையும் நான் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் என்னுடைய பத்தினி தெய்வத்தை பார்த்து விபச்சாரம் என்று சொன்னாயே, அதுதான் என்றால் பொறுக்கவே முடியவில்லை. படுபாவி, நேற்று வந்தவள் பேச்சை கேட்டு 25 வருடமாக உங்களுடன் வாழ்ந்த இந்த கனகவல்லியை அடிக்கிறீர்களே சார், இதெல்லாம் முறையா? அடி பாவி, என்னங்க? இப்படிப்பட்ட பாதகத்தை ஒரு காமலுக்கு செய்து விட்டவன் நம்பிக்கை இல்லாமல் பேசிக் கொடுக்கிறாயே, என்ன ஒரு ஆணவம் உனக்கு? ஏய், எப்பொழுது கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாயோ, உன்னுடைய பேச்சு எல்லாம் இந்த உலகத்தில் ஈடுபடாது. சார், என்ன? கடைசியாக ஒரு முறை சொல்கின்றேன், நினைவில் கொள்ளுங்கள் சார். என்ன சொல்ல போகின்றாய்? நமக்கோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் 25 வருடகாலமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தோமே, நீங்களோ கைலைக்கு சென்று சிவபெருமானை நோக்கி தாம் செய்தீர்கள். சிவபெருமானாகப்பட்டவர் உங்கள் கண்ணெதிரே தோன்றி ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை 1 மண்டலம் 48 நாள் கௌரி விரதம் இருந்து புசித்தால் மழை செல்வம் உண்டாகும் என்று நீங்கள் தானே என்னிடம் கொடுத்திருக்கிறார். அந்த கனியை புசித்தேன், அதனால தான் இந்த கரு உண்டானது. நிறுத்தும் பேச்சை. இந்த கதையெல்லாம் இது அமர்ந்திருக்கிறாக நாட்டு மக்கள் அவர்கள் சொல்லு, அவர் நம்புவார்கள். என்னிடம் சொல்லாதே படுபாவி, உனக்கு நான் என்ன துரோகம் செய்தேன்? உனக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவேன், என்ன தெரியுமா?
ஆபத்துக்கு உதவாத நண்பன், பசிக்கு உதவாத அன்னம், தாகத்துக்கு உதவாத தண்ணி, கணவனை மதிக்காத மனைவி இந்த உலகத்தில் வாழவே கூடாது. போதும் நிறுத்துகிறேன். என்னடி இல்லை என்றாலும் ஒரு நாள் உங்கள் மனைவி கனகவல்லி உங்களை விட்டு பிரித்து சென்று இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகத்திற்கு சென்று விட்டால் அன்று நீங்கள் படாத இல்லங்களுக்கு எல்லாம் படம் போட்டிருக்கிறார். பைத்தியக்காரி, உன்னை போல வார்த்தைகள் எத்தனையோ பத்தினி பெண்கள் எல்லாம் கூறியிருக்கார்கள், அவைகளே பலிப்பதில்லை. நீ ஒரு விபச்சாரி, நீ கூறியதை பழிக்கப் போகிறது. எப்போது கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டாயோ இந்த மண்ணிலே நீ வாழ தகுதியற்றவர். என்னை செய்யப்பார். கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்து விட்டார். பெண்கள் என்றால் நடிப்பு என்றார்கள். இப்போதுதான் கண் கூட பார்க்கின்றேன். ஒரு கட்டிய கணவனுக்கு இப்படி துரோகம் செய்த பெண்கள் இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவர்கள். ஆணவக்காரி, அகம்பாவம் கொண்டவன், என்ன ஒரு ஆணவத்தோடு பார்த்தாயா? கத்திரி வந்து விட்டாயா? கத்திரி வந்து விட்டாயா? ஓடிவா ஓடிவா. அதான் அக்கான்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, என்ன ஆச்சுங்க அவங்களுக்கு? கத்திரி நம்பாதே நம்பாத, பெண்கள் என்றால் நடிப்பு. இப்போது நான் பார்த்திருக்கின்றேன். இந்த கருவுக்கு காரணம் யார் என்று ஒரே ஒரு உண்மையை கேட்டேன். செல்லமாக முகத்தில் ஒரு தட்டு தட்டினேன். அதற்கு இப்படி நடிக்கின்ற நாங்க லோடு சாஞ்சு போட்டுக்குது. நடிப்பு நம்பாத. உயிருக்குதா? எப்படியா மேல வச்சு பாரு. என்னாச்சு? அவள் செத்து போயிட்டாங்க, மாண்டு மடித்து விட்டாள். என்ன கனகவல்லி இறந்து விட்டாளா? கனகவல்லி இறந்து விட்டாளா? கச்சனை, நாம் இருவருக்கும் இருந்தவளது கனகவல்லிதான். அவளே இறந்து விட்டால் இனி முதற்கொண்டு நாம் யார்? உல்லாச பறவைகள். ஓடிவா ஓடிவா ஓடிவா. மார்கழி மாசம் குட்டி நாய் பீ காலையில் போய் ஓடியாரேன். என்ன கவர்மெண்ட் சொத்து தான் நானே இல்ல அங்கே. கச்சனை, ஆஹா என்ன ஒரு அழகான முகம். கச்சனை தேகமாயுது. ஆஹா பல 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 இருக்கிறது. ஆனால் 1.5 கோட்டிங் பெயிண்ட் அடிச்சு வந்தது எனக்கு தான் தெரியும். அப்படியா? இருந்தாலும் கச்சனை, நமக்கு இடையூறாக இருந்தவள் கனகவல்லி. கனகவல்லி ஒருவள் தான். அவளே இறந்து விட்டாள். இறந்து விட்டால், மாண்டு மடித்து விட்டாள். இனி முதற்கொண்டு நாம் இருவரும் உல்லாச பறவைகள். மண்ணிலே நம் பாதமே படக்கூடாது. விண்ணிலே பறக்க வேண்டும், ஆகாயத்தில் தெரிய வேண்டும், பன்னீரெல்லாம் வாக்குளிக்க வேண்டும். ஓடிவா போடாவா. என்ன சொல்ற? ஆமாண்டா போடா டேய். ஆமாண்டா போடாடா. என்னடி சொல்ற? ஆமாண்டா டால்டா. டால்டாவா? டேய் என்ன சொல்ற? ஆமாண்டா லவுடி கோபால். கோபாலா? லவுடி கோபாலா? என்னமா என்ன சொல்றாங்க இவங்க? லவண்யா + கோபால் அட பாவி, இப்படிப்பட்ட வார்த்தை நான் இப்போதான் புரிஞ்ச கேட்கிறேன். என்னடி இந்த வார்த்தை எங்க வைத்து கொண்டிருந்தாய்? உள்ளுக்குள்ள போட்டு சொல்லி வச்சிருந்தேன். அப்படியா? சங்கடி, உன் முகம் பார்ப்பதற்கு இப்போதான் சும்மா ஓடே அந்த வீடியோ அட பாவி, என்ன அடிக்கிற? அதோ செய்வா. இந்த நாட்டிலே இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் நீடா. ஏன்டி அப்படி சொல்ற? 25 வருட காலமாக உன்னுடைய இருந்தவள் நீ தொட்டுதாலி கட்டிய மனைவி. என்னை பார்த்து நான் அவளை கொலை பண்ணிட்டேன். நாளை பின்ன வேற எவளனா வந்தாலும் நான் அவளை பார்த்து நீ என்ன கொலை பண்ண மாட்டேன்றது நான் நிச்சயம். அப்படி செய்ய மாட்டேன். அப்படி செய்ய மாட்டேன். இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுடா பாவி. இந்த ஆடை அப்புறம் மொத்தமே எடுத்து சொன்னான். நான் உன்னை என்ன ஒண்ணு நினைச்சு ஆடை வைக்க வேண்டுமா? ஓடிவா.
என்ன ஐயோ! நாடகத்திற்கு வந்தேன். தன்னந்தனிமையிலே இந்த பெண்ணாக பிறந்தவள் கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தத்தினை கேட்டேன். யாருமே தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்களாக பிறந்தவர்களுடைய ஒரு நியதி தான் சொல்றேன். ஏன் நான் இப்படி கொச்சையா பேசுறேன்னு யாருமே நினைக்கவே வேண்டாம். ஆண்களாக பிறந்தவர்களுடைய காம இச்சையை கூட தீர்த்து விடலாமா 5 நிமிடத்துல. ஆனா பெண்களாக பிறந்தவர்களுடைய காம இச்சையை மட்டும் தீர்க்கவே முடியாதாம். அதுக்குதான் பாட்டு இப்ப கூட ட்ரெண்டிங்ல எழுதி வச்சுக்கிறானுங்க ஒரு பாட்டு. இங்கிலாந்தில் ஆண்களும் இந்தியாவில் பெண்களும் ஆசைகள் அடங்காத ஆட்கள். ஏன் மரணாயாட்டம் மூஞ்சி அப்ப நல்லா இருந்துச்சா? என்னடி முகம் இது? இதுதான் என் ஒரிஜினல் முகமே. தார லோக்கல் காசிமேடு. அப்படியா? தாசியின் பேச்சை கேட்டு கட்டிய மனைவி என்ற பாராமல் என் கையினால் எடுத்துக் கொண்ட பாவியாகி விட்டதே. ஒருவனுக்கு சொல் புத்தி இருக்க வேண்டும், இல்லை என்றால் சுய புத்தி இருக்க வேண்டும். இரண்டையுமே மறந்தவன் நித்தன்மை போல் தான் இருக்க வேண்டும். ஒருத்தவன் நல்ல முடிவு எடுக்கிறானோ கெட்ட முடிவு எடுக்கிறானோ அவனோட இருக்கணும். அது அடுத்தவங்களுக்கு கேட்டோ இது பண்ணியோ எது அது தப்போ கரெக்டோ அவனா யோசிக்கணும். அத்தை அடுத்தவங்களுக்கு கேப்பார் பேச்சு கேட்டு நான் ஒண்ணு மாதிரி தான் இருக்கணும். நீ ஒரு எடுத்துக்காட்டு. எப்போது கட்டிய மனைவி என்று பார்க்கும் அடுத்த கொண்ட பாவியாகி விட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று நாட்டு மக்களே, கட்டிய மனைவி கூடோ குருடோ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அவளை விட்டு இதை போன்ற ஒரு முகத்துக்கு ஆசைப்பட்ட கதியெல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்ப தெரியாடா. நாடகத்திற்கு வந்து என் தன்னதனிமையிலே கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தத்தினை கேட்டேன். கொடுக்க மறுத்து விட்டான் பாவி. என்னுடைய தாய் கொடுத்த வசியமையினை உனக்கு வைத்தேன், வசியப்படுத்தினேன். என்ன இந்த நாடு நகரம் அத்தனையை எழுதி வாங்கி கொண்டது இந்த நாட்டுக்கு வைத்து விட்டாயா? படுபாவி, உன்னை நான் நல்லபடி நினைத்தேனே. இப்படி நாக்கில் விசத்து வைத்துக் கொண்டு பேசுகிறாய். கடவுளே கல்லான மக்கள் மணி